Hi students, welcome to Abhi's classroom. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்எம்எம்எஸ் மாணவர்களுக்கான மார்க் டெஸ்ட் 2 அதில் 1 to 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதை யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க? என்எம்எம்எஸ் மோகன் சார் மற்றும் சசிகலா மேடம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தம். இது மேட் கொஸ்டின் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் 30 கொஸ்டின்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நாலும் இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு பேட்டர்னில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேயா? தி நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் பேஸ்ட் ஆன் த சம் பேட்டர்ன் ஆர் பிரின்சிபல். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் from the 4 options. First one 720, 720, 360, 120, 30, 6 dash. இது என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரியுது. 720 ஃபஸ்ட்டு 1ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 720 2ஆல் டிவைட் பண்ணால் 360 divided by 3 we get 120 divided by 4 we get 30. 5ஆல் டிவைட் பண்ணால் 6. நெக்ஸ்ட் என்னவோ பண்ண முடியும்? 6ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 1. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் 3 6 9 15 24 39 63. இந்த உனக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? 3 plus 6 9, 6 plus 9 15, 9 plus 15 24. அப்படி ரெண்டு நம்பராக ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? 15 plus 24 39, 24 plus 39 63. அப்போது நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்க முடியும்? 39 plus 63 102. ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் ட்விஸ்டிங்காக இருக்குது. 4 23 60 121. எப்படின்னா 2 cube எவ்வளவு? 8. 8 minus 4 4. 3 cube 27. 27 minus 4 23. 4 cube 64. 64 minus 4 60. 5 cube 125. 125 minus 4 121. அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்க முடியும்? 6 cube minus 4. 6 cube is 216. 216 minus 4 212. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 14 17 24 35. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 14ல் இருந்து என்ன ஆட் பண்ணுறாங்க? 3 ஆட் பண்ணால் 17. நெக்ஸ்ட்டு 17லேருந்து 7 ஆட் பண்ணால் 24. அந்த 7 எப்படி எழுதிக்கலாம்னா 3 + 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 24 + 11 வந்து 35. அதை வந்து 3 + 4 + 4ன்னு எழுதிக்கிறோம். 3 + 4 + 4 11 அப்படி பிரித்து எழுதிக்கிறோம். அப்படின்னா 35 நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்க முடியும்னா +3 + 4 + 4 + 4. ஓகேயா? 12, அதாவது 15 ஆட் பண்ணுறோம். 15 இப்படி பிரித்து எழுதுகிறோம். 35 + 50 50. ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் 2/3 4/7 7/13 11/21. அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2 4 7 11 இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? 2ஓட +2 4, 4 + 3 7, 7 + 4 11, 11 + 5 16. இந்த அதே மாதிரி டினாமினேட்டரில் 3 + 4 7, 7 + 6 13, 13 + 8 21, 21 + 10 31. அப்போது 16/31 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு 6th 6 9 18 21 42 45. இப்போது இதில் என்னென்னா 6 9 இருக்கா? +3. அது நெக்ஸ்ட் நம்பர் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. 9 × 2 18. 18 + 3 21. 21 × 2 42. 42 + 3 45. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்க முடியும்? 45 × 2 90. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு 7th 4 6 12 14 28 30. அப்படின்னா டேஷ் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான். இதில் வந்து 3 ஆட் பண்ணாங்க. இதில் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 4 + 2 6. 6 × 2 12. 12 + 2 14. 14 × 2 28. 28 + 2 30. 30 × 2 நெக்ஸ்ட் × 2 தானே வரும். அப்போ 30 × 2 60. ஆப்ஷன் நம்பர்
1. Okay, next 8th question. In each of the following questions, numbers are written according to some pattern. One number is missing. Find the missing number. அப்போது இந்த ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் 7 2 3 42 9 1 2 18 அப்படின்னா அது மாதிரி இந்த தேர்ட் சர்க்கிள் இருக்கிற நம்பரில் கண்டுபிடிக்கணும் இந்த டேஷ். இப்போது இது பார்த்தா உனக்கு என்னது, இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணிப்பார். 7 × 2 14 14 3s 42. சரியா? அதே மாதிரி 9 1s 9 9 2s 18. அப்போது 5 × -2 -10 -10 × -3 +30. ஆப்ஷன் 30. ஆப்ஷன் 2. ஓகேயா? நெக்ஸ்ட் 10th question. இங்கே இப்படி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் 54 இங்கே 4 5 2 4ன்னு இருக்குது. இப்போது 4ஐயும் 5ஐயும் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த 4ஐயும் 2ஐயும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். 4 + 5 9 மல்டிப்ளை 4 + 2 6 9 6 54. அதுதான் மேலே இருக்குது. அதே மாதிரியே 2 + 5 × 1 + 5 2 + 5 7 1 + 5 6 7 6 42. நெக்ஸ்ட் ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? 1 + 4 × 2 + 4 1 + 4 5 × 2 + 4 6 5 6 30. Fourth option. Next 11th question. இப்படி கொடுத்துரு. முதல்ல ஒரு ஸ்கொயரு 8 7 2 3, ஒரு பென்டகன், ஒரு ஐங்கோணம் 3 4 5 1 6, ஒரு ஹெக்ஸகன் 4 6 7 5 2 1 நம்பர் கொடுத்து இதில் 19 சென்டரில் இருக்குது, இங்கே 14 இருக்குது. இது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னது, 4 + 6 + 7 + 1 + 2 + 5. இதில் 6 நம்பர்ஸ் இருக்கா? ஹெக்ஸகன்னால 6 நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எட்ஜ்லேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. 6 நம்பர்ஸும் ஆட் பண்ணால் 25. ஹெக்ஸகன் அப்படிங்கிறனால -6 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 19. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் பென்டகன் இருக்கிற 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். 3 + 4 + 5 + 6 + 1. 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 19. பென்டகன் அப்படிங்கிறனால பென்டகன் ஐங்கோணமில் எவ்வளோ சைட்ஸ் இருக்குது? 5. அதனால 5 மைனஸ் பண்ணுறேன். 19 - 5 14. சேம் டைமில் இந்த ஸ்கொயரில் இருக்கிற நம்பர் 8 + 7 + 2 + 3 ஆட் பண்ணால் 20. ஸ்கொயர் அப்படிங்கிறனால -4 இஸ் ஈக்குவல் டு 16. செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 12 3 9 7 8 5. இங்கே 2 8 4 64 6, இங்கே 4 7 49 5. அப்படின்னா இந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது நமக்கு சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9, அதே மாதிரி 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டு 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7. அப்படி மிச்ச நம்பர்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது 3 + 9 12 12 - 5 7. ஓகேயா? அதே மாதிரி இங்கே 7. இங்கே இந்த 9 அப்படிங்கிறது என்னன்னா, இதில் ஒரு 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து 8. 8 + 2 10 10 - 6 4. அதே மாதிரி தேர்ட் ஒனுக்கு ரூட் ஆஃப் 49 7 4 + 7 11 11 - 5 6. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு 13th question. ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் 8 4 12 20 4 7 12 16 3 8 12 கொஸ்டின் மார்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 8ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 32 வரும். அதில் -12 அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். 8 × 4 32 -12 20. அதே மாதிரி 7 4s 28 -12 16.
the same thing. 8 3s are 24, 24 minus 12, 12 தான். அது fourth option. Okay. Next 14th question. 5 47 7 6 இங்க நம்ம கண்டுபிடிக்கணும் dash 4 7 71 8. அப்போ இது எப்படி 47 வருது? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 35, 5 7 ஆட் பண்ணால் 12. பட் 35 + 12 47. அதே மாதிரி தான் 7 × 8 56 plus 7 plus 8 15, 56 plus 15 71. Third one 6 4s are 24 plus 6 plus 4 10, 24 plus 10 34. Third option. 14th question would answer on the 34, third option. 15th question. இதில் one is different, odd man out ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி one group is different from the other three in some way. 15th question என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா first 38 46 72 26 அப்படி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும். தேர்ட்டி எயிட் எப்படி எழுதலாம்னா 2 × 19 எழுதலாம். 46 2 × 23 எழுதலாம். ஆனால் 72 2 × 36 எப்படி எழுதலாம். 26 2 × 13 எழுதலாம். இப்போது இந்த 19 23 13 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள். ஆனால் இங்கே 36 அப்படிங்கிறது காம்போசிட் பகு எண். அதனால் 72 இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர். ஆப்ஷன் 3. 16th ஒன் டோல்டு சோல்டு ஃபோல்டு கோல்டு. இது எது டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. மற்றது எல்லாமே வந்து வெர்ப்ஸு. டோல்டு சோல்டு ஃபோல்டு எல்லாமே வெர்ப்ஸு. கோல்டு இஸ் நாட் அ வெர்ப். அதனால் அதுதான் டிஃப்ரெண்ட். ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 17th ட்ரையாங்கிள் பென்டகன் கோன் பேரலோகிராம். ட்ரையாங்கிள் பென்டகன் பேரலோகிராம் எல்லாமே 2D ஷேப்ஸு. கோன் இஸ் 3D ஷேப். ஸோ ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப் டீயும் லீவ்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேயா? the same relationship holds between the third word and the right of the sign. இந்த ஃபோர் ஆப்ஷன்லேருந்து என்ன வேர்டு அப்படின்னு சொல்லணும். டீ லீவ்ஸ். லீவ்ஸ்லேருந்து தான் நமக்கு டீ கிடைக்குது. அப்போ காஃபி வந்து எதுலேருந்து கிடைக்குது? சீட்ஸ். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் டைகர் இந்தியா பியர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பியர் இஸ் தி national animal of Russia. Option 3. Next 20th question. Guitar, music, book அப்படின்னா கிட்டார்லேருந்து மியூசிக் வருது இல்லையா. புக்லேருந்து நமக்கு நாலேஜ் கிடைக்குது. ஆப்ஷன் 4. 21 ஸ்கொயர் ரோம்பஸ் ரெக்டாங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஸ்கொயர் இது ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஸ்கொயரில். அதே மாதிரி இதுவும் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள்லையும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். சேம் மாதிரி பேரலோகிராம்லேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். அதனால் 4th correct answer. 4th parallelogram is the correct answer. 22nd 13 156 17 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 13 into 13 minus 1 13 12s are 156. அதே மாதிரி 17 into 17 minus 1 17 into 16 272. Option 3. 23rd in certain code language hand is coded as SZMW. What will be the code of milk? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? இப்போது ஹேண்டுக்கு இப்போ அது ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ABCD Z வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ்லையும் நம்பர் எழுதணும்.
ரிவர்ஸ்லையும் எழுதணும். 1 2 3ன்னு சொல்லிவிட்டு அதையும் 26 வரைக்கும் எழுதிட்டு அதே மாதிரி ரிவர்ஸ்லையும் 1 2 3லேருந்து 26 வரைக்கும் எழுதி வச்சுட்டு தான் இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன். சரி, ஹெச்சுக்கு நம்பர் என்னது அப்படின்னா 8. ஹெச்சுக்கு நம்பர் 8, ஏக்கு 1, எண்ணுக்கு 14, எண்ணுக்கு 14, டிக்கு 4. ஓகேயா, என் வந்து 14. சரி, இப்போது அதே மாதிரி தான் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, SZ MW எப்படி வந்துச்சுன்னா ரிவர்ஸில் 8, ரிவர்ஸில் 8க்கு நேராக என்ன இருக்குது இசட். அப்படி தான் அதே மாதிரி ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இசட்டு 1, 14, இந்த 14 ஃபார்வேர்டில் 14th வந்து என்ன, இங்கே ரிவர்ஸில் 14 எம். அந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க, கோடிங் நடந்திருக்கு. இங்கே ஃபார்வேர்டில் 4th வந்து டி அப்படின்னா இங்கே ரிவர்ஸில் டபிள்யூ. அதே மாதிரி மில்க்குக்கு என்ன நம்பர்ஸ் எழுதிக்க வேண்டியது, மில்க்குக்கு எம்முக்கு 13, ஐக்கு 9, எல்லுக்கு 12, கேக்கு 11. அந்த நம்பர்ஸே அப்படியே எழுதிட்டு அதுக்குரிய ரிவர்ஸ் நம்பராக எழுத வேண்டியது. ரிவர்ஸில் 13 என்ன அப்படின்னா என், ரிவர்ஸில் 9 என்ன அப்படின்னா ஆர், ரிவர்ஸில் 12 என்ன, ரிவர்ஸில் 12 வந்து ஓ, ரிவர்ஸில் 11th லெட்டர் வந்து பி. இப்போது என்ஆர்ஓபி ஆப்ஷன் 3. அதுதான் வந்து 23rd கொஸ்டினுடைய ஆன்சர். இஃப் Raju is coded as 11, 12, 13, 14 and Junk is coded as 13, 14, 10, 11, then how will you code rank? இப்போ இதிலிருந்து நமக்கு ஆர்ஏக்குரியது 11, 12, நமக்கு ரேங்க்குக்கு ஆர்ஏ கிடச்சிச்சு இல்லையா. இப்போ 11, 12. இப்போ என்கே இதிலிருந்து எடுத்துக்கணும். என்கேக்கு என்னது 10, 9. அப்போது 11, 12, 10, 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட், calendar is coded as CLANEADR. How is circular coded? 25th question. இப்போ கேலண்டர் அப்படின்னு அப்படி எழுதிக்கணும். இந்த கோடிங் பண்ணதையும் எழுதிட்டு எது சேஞ்ச் ஆகலைன்னா சியும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேஞ்ச் ஆகலை. இந்த லெட்டர் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஏஎல் அப்படிங்கிறது எல்ஏ, இஎன் அப்படிங்கிறது என்இ, டிஏங்கிறது ஏடின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ சர்க்குலர் அப்படிங்கிறது என்ன சேஞ்ச் ஆகும், சிஆர் அப்படியே எழுதிட்டு ஐஆர் அப்படிங்கிறது சிஆர்ஐ, சியூயூசி, எல்ஏஏஎல். அப்போ ஆப்ஷன் 3, 25th ஆப்ஷன் 25th question option 3. Okay, next 26th, in a certain code language Madras is written as Damsar, then how is Mumbai is written in that code language? அப்போ மெட்ராஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா இந்த செகண்ட் லெட்டரும் டோட்டலாக 6 லெட்டர்ஸ் இருக்குது, 2ம் 5ம் மட்டும் அப்படியே ரிமைன் ஆகுது. மற்றது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த எம்டிங்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆர்எஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி மும்பை அப்படிங்கிறதுல யூவும் ஏயும் அப்படியே வச்சுட்டு இந்த எம்மும் இன்டர்சேஞ்ச் ஆகணும். இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அது ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. இந்த பிஐ மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆனால் ஐஏபி, எம்யூஎம் ஐஏபி அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். 26th ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Next 27, in a certain language chat is coded as SUZB GIBD, then how apt can be coded? இப்போ 27th கொஸ்டின் சாட்னு எழுதிட்டு இது எப்படி இதாயிருக்கு கோட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிக்கு முன்னால் இருக்கிற லெட்டர் என்னது பி, நெக்ஸ்ட் லெட்டர் டி. அதே மாதிரி 2 லெட்டர் எழுதிக்கணும். ஹெச்சுக்கு முன்னால் இருக்கிற லெட்டர் ஜி, நெக்ஸ்ட் லெட்டர் ஐ, ஏக்கு இசட், நெக்ஸ்ட் லெட்டர் பி, டிக்கு எஸ், நெக்ஸ்ட் லெட்டர் யூ. எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸில் எழுதுகிறோம். இதை ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர், இந்த ரெண்டு லெட்டராக ரிவர்ஸில் எழுதுகிறேன். எஸ்யூ இசட்பி ஜிஐபிடி இப்படி எழுதுகிறேன். அதே மாதிரி ஏபிடி அப்படிங்கிறது 2 லெட்டர் எழுதிக்கிறோம். ஏக்கு முன்னால் இருக்கிற லெட்டர் இசட், நெக்ஸ்ட் லெட்டர் பி, பிக்கு முன்னால் இருக்கிற லெட்டர் ஓ, நெக்ஸ்ட் லெட்டர் கியூ, டிக்கு முன்னால் இருக்கிற லெட்டர் எஸ், நெக்ஸ்ட் லெட்டர் யூ.
எழுதுனதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறேன். ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு இது 1 2 3 அப்போ SU OQ ZB அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் 27க்கு ஃபோர்த் ஆப்ஷன் இந்த ஆன்சர். Next 28th question. In a certain code language, meaning of 467 is plants are green, meaning of 485 is green is God, and meaning of 639 is they are playing. How is plants written in that code? இப்போ 28ல 467 plants are green எழுதிக்கணும், 485 green is God எழுதணும், 639 they are playing எழுதிட்டு இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது இங்கே 4 ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கே வந்து க்ரீன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ க்ரீன் அப்படிங்கிறது 4. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் இது ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். இப்போ 6 இது இப்போ இதில் ஆர் ரிப்பீட் ஆகிருக்கு, அதே மாதிரி 6 ஆர் அப்படிங்கிறத 6ன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட் தேர்ட்லேருந்து. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, பிளான்ஸ் கேட்குறாங்களா? அப்போ இங்கே என்ன மீதம் என்ன இருக்குது, 7. அதுதான் வந்து பிளான்ஸு குறிக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 7 ஆப்ஷன் 3 20. நெக்ஸ்ட்டு 29th. If air is called as water, water is called as sky, sky is called as rain, and rain is called as dust, then where does fish live in? இது ஏரை வந்து வாட்டர்னு சொல்கிறோம், வாட்டரை வந்து ஸ்கை சொல்கிறோம், ஸ்கை வந்து ரெயின்னு சொல்கிறோம், ரெயின் வந்து டஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அப்போது ஃபிஷ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, வாட்டர் இஸ் கால்ட் அஸ் ஸ்கைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போது ஸ்கையில் தான் இருக்கும் இல்லையா, ஸ்கை அப்படின்னு தான் சொல்லணும், வாட்டரில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறோம், வாட்டருக்கு வேறு பேர் ஸ்கைன்னு சொல்கிறோம், அப்போது ஸ்கை தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 30 question. Identify the wrong number in the following series. இதில் எது வந்து மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 1 3 7 15 27 63 127. 1ஓட +2 3 3 + 4 7 7 + 8 15 15 நெக்ஸ்ட்டு 2 4 8னா என்ன ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு 16 ஆட் பண்ணணும். 16 ஆட் பண்ணால் என்ன வரும், 31. 31 இல்லாமல் நம்ம 27 இருக்குது, அதுக்கப்புறம் செக் பண்ணிக்குவோம். இப்போது 31 இருந்துச்சுன்னா 31 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 32 ஆட் பண்ணணும். இப்போ 63 63 + 64 27. இப்போ இது வந்து ராங் நம்பர், 27 இஸ் தி ராங் நம்பர். 27 வந்து ஆப்ஷன் 4. ஓகேயா, ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் அபீஸ் கிளாஸ் ரூம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.